ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சென்னை பக்கம் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு லேண்ட் போடுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ நம்ம சொல்லலாம். இது எங்க இருக்க பார்த்தது இந்த லேண்ட் அது எது ஹவுசிங் ஆகாஷ் கார்டன்ல இருக்கு. கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த ரோடுல இருக்குது. லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா 4650 ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கூடுவாஞ்சேரி வந்து மிகப்பெரிய வந்து டெவலப் ஆன ஒரு ஏரியா. அதுவும் இல்லாம பார்த்தா பக்கத்துல கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. மெயினான ஏரியால இவ்வளவு லோ பட்ஜெட்ல அது சென்னைக்குள்ள கொடுக்குறாங்கன்னா சூப்பரான விஷயம். லோ பட்ஜெட் நீங்க தெரியுங்களா, அது சென்னைக்குள்ள. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த லேண்ட் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம எல்லாமே கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். இந்த சைட்டுக்கு வரக்கூடிய சரியான லொகேஷன் சொல்லிருங்களா அப்படியே? சார், இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடிக்கு அடுத்தது. இப்போ எல்லாரோட பெரிய ட்ரீம் என்ன அப்படின்னா, கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடியை பேஸ் பண்ணிட்டு சென்னையின் நுழைவாயில் கூடுவாஞ்சேரி இடம் வாங்குறதுன்றது இப்போ ஒரு பிக் ட்ரீமாவே ஆயிடுச்சு. இப்ப அந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம்பிடி நியூ பஸ் ஸ்டாப், அதே பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைட்ல, பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைட்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியரபிளா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட அதித்தி ஹவுசிங் ஆகாஷ் கார்டன் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர். சென்னைக்குள்ள நீங்க மொத்தம் எத்தனை இந்த மாதிரி லேண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க மொத்தம்? சார், நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, கேளம்பாக்கம் டுவர்ட்ஸ் திருப்போரூர் ரோடு, கேளம்பாக்கம் டுவர்ட்ஸ் ஷோலிங்கநல்லூர் ரோடு, கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடுன்னு இப்படி வளர்ச்சி கடகடகடன் வளர்ச்சி தரக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான், இந்த ஜோனல்ல மட்டும்தான் நம்ம பர்டிகுலரா, அதுவும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடுவாஞ்சேரியில ஒரு டெவலப்பான சிட்டி. இந்த சிட்டிக்குள்ள ஒரு சதுரடி 4650 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி மேம் உங்களால முடிஞ்சது? சார், இப்போ என்னன்னா இதுதான் நம்மளோட ஃபேஸ் 1. இப்ப அடுத்தடுத்து நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ இப்ப இந்த ஃபேஸ் 1ல வந்துட்டு நம்ம இதுல லிமிடெட் பிளாட்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த லிமிடெட் பிளாட்ஸ்ல வர எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஓகேங்க. நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய வழியை சொல்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லாத்துக்கும். சார், நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் டிப்போ இருக்கும். அங்க இருந்து நம்ம மார்க்கெட் ரோட புடிச்சோம் அப்படின்னா ஈஸ்வரன், ஃபேமஸான ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அது அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா கரெக்டா ஒரு ஸ்ட்ரீட் ஒரு எல் கட் பண்ணோம்னா நம்ம சைட்ல வந்து நேரா வந்து நிக்கலாம். நீங்க சைட்டை சுத்தி பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு ரெசிடென்ஷியலா இருக்கு. உள்ள வர்றது எல்லாமே பிரைம் லொகேஷன் தான். நம்ம சைட்டை சுத்தி நம்மளோட சாம்ராஜ்யம் மட்டும்தான் சார். அது வந்து டேம் ஷியோர் இந்த இடத்துல காம்படிட்டர்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஏன்னா சுத்தி பார்த்தா எல்லாமே வந்து வீழாத இருக்குதுங்க. ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சைட்டு கொடுக்க கண்டிப்பா வந்து நம்ம கனவு கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். அது கூடுவாஞ்சேரி சிட்டிக்குள்ள. மேம், இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சென்னைக்குள்ள இடம் வாங்குறது ஒரு கனவா வச்சிருந்திருப்பாங்க. அது மூலம் பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள இடம் வாங்கினா மழை காலத்துல வந்து வெள்ளம் வந்துடும், தண்ணி நிற்கும், வாங்கின இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமே எப்படின்னு ஒரு பயமும் எல்லா மக்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த லேண்ட்ல இருக்குங்களா, தண்ணி தேங்குற? சரி, இப்ப நீங்க உள்ள வர்றது எல்லாமே ரெசிடென்ஷியல் தான். மழை பெஞ்சா ஒரு பொட்டு தண்ணி கூட இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து வெளியில வந்துட்டு தண்ணி வெளியில போறதுக்கு ட்ரின்ச்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மழை தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வெளியில போயிடும். 25 அடியில உங்களுக்கு நல்ல வந்துட்டு வாட்டர் இருக்கு சார். அதை நீங்க இங்க வரவங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணியே பாத்துக்கலாம். சைட்டோட அம்யூனிட்டிஸ் நம்ம பெருசா சொல்லவே வேண்டாம். அதித்தி ஹவுசிங்கோட பிராண்ட் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு டைட்டில் கிளியரா டிடிசிபி ரேரா அப்லோட வந்து கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தார் ரோடு, சுத்தி காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லைட், அவென்யூ ட்ரீஸ், ஒரு பிளசன்டான அட்மாஸ்பியர் தான் நம்ம கொடுப்போம் சார். சூப்பர் மேம். தார் ரோடுன்னு என்ன எத்தனை அடியில போட்டிருக்கீங்க சார்? நம்ம எல்லாமே 30 அடி பிளாக் டாப் தார் ரோடு போட்டிருக்கோம் சார். இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இப்போ எல்லா ஃபேசிங்ஸ்லயுமே ஓரளவுக்கு பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த பிளாட் இதை நான் போட்டு பாத்தீங்கன்னா 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்துல நீங்க காலையில உங்களுக்கு நான் புக்கிங் போட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்றேன். அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு பாக்குறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ரேஷியோ பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு இப்ப ஊருக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் மிஸ் பண்ண மாட்டாங்களா மேம்? அதான கொஞ்சம் இந்த இடத்தோட பிளஸ். ஊருக்குள்ள நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னைக்குள்ள நீ கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பின்னாடி 1 கிலோமீட்டர் வந்தீங்கனாலே இவ்வளவு வீட்டுக்கு மத்தியில் இந்த மாதிரி லேண்டு கொடுக்குறாங்களா கொஞ்சம் ஆசைப்படுவீங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. அம்யூனிட்டிஸ்ல சொல்லிக்க மேம், சைட்டை சுத்தி வேற என்ன அம்யூனிட்டிஸ்ல இருக்கு சார்? இப்போ தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் இந்த 3 லொகேஷன்ல மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். நம்ம சைட்டை சுத்தி இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது. SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், அனந்தவல்லி ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல்னு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ், அதுவும் நம்மளோட சைட்டு வாசலே வந்துட்டு வேன் எல்லாமே வந்துடும்.
காலேஜ்னு சொல்ல போனா வண்டலூர் கேளம்பாக்கம்ல இல்லாத காலேஜே கிடையாது. கிறிசன்ட்ல இருந்து தாகூர், விஐடின்னு எல்லா காலேஜுமே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐடி செக்டார்ஸ், ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னாலே இன்னைக்கு குடுவாஞ்சேரி தான், ஜிஎஸ்டி தான். இந்த பக்கம் பார்க்கும்போது ஸ்ரீராம் கேட்வே பெருங்களத்தூர், இந்த பக்கம் பார்க்கும்போது ஜோஹோ ஐடி கம்பெனிஸ், ஒலிம்பியா எல்லாமே இருக்கு. எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள், அத்தியாவசியத்துக்கு தேவையான எல்லா விஷயங்கள் நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், மெட்ரோஸ்னு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, அதுவும் திக்லி ரெசிடென்ஷியல் இவ்வளவு வீடுங்களுக்கு மத்தியில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை சைட் இருக்கு இதுக்குள்ள? சார் இது உள்ள இப்போதைக்கு ஒரு 50 பிளாட் போட்டிருக்கோம். 50 பிளாட்டுமே ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்புல்லோட டைட்டில் கிளியரா நல்ல ஒரு பேங்க் லோனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். எத்தனை பேங்கோட டைப் இருக்கு மேம் சார்? கிட்டத்தட்ட அவங்க என்ன பேங்க் சஜஸ்ட் பண்ணாலும் என்னால அவங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து சப்போர்ட் பண்ணி தர முடியும் சார். பேங்க் மூலமா போனா நான் ஃபர்ஸ்ட் முன் பணம் எவ்வளவு இருந்தா இந்த லேண்ட் நம்ம வாங்க முடியும்? சார் இனிஷியலா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக கண்டிப்பா பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும், கண்டிப்பா இங்க வந்துட்டு என்னால நல்ல ஒரு சிபில் ஸ்கோர்ல வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் லோன் வாங்கி கண்டிப்பா பண்ண தர முடியும் சார். ஆதித்யா ஹவுசிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம் அப்படியே? சார் இப்ப ஆதித்யா ஹவுசிங் வந்துட்டு வெற்றிகரமா கிட்டத்தட்ட ஒரு 17வது சைட்ல வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். 17. சோ இந்த 17வது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருந்து, அதுவும் ஜிஎஸ்டில இருந்து இவ்வளவு பக்கமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் நாங்க பண்ணிருக்கிறோம். அது எங்களுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு சைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி உள்ள வர எல்லா கஸ்டமருக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சார். சூப்பர் மேம். சோ கஸ்டமர் வரவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் வில்லா, எனக்கு கஸ்டமைஸ்டு வில்லா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வில்லாவும் பண்ணி கொடுத்து கீய ஹேண்ட் ஓவரே பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகே மேம். வந்து சதுரடி வந்து 4600 கொடுக்குறீங்க. ஹவுசிங் பண்ண 1 BHK 2 BHK அதுக்கு என்ன ரேட் இது பண்றீங்க சார்? அதுக்கு சார்ஜஸ் வந்து தனியா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. சோ சைட்டுக்கு வராங்க இல்லையா, அன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பில்டரை மீட் பண்ணலாம், பேங்கரை மீட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. சப்போஸ் ஒரு வாங்கி வீடு கட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடு முடிச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை மந்த்துக்குள்ள நீங்க சாவியை இது பண்ணுங்க சார்? ஷார்ப்பா 6 to 7 monthsக்குள்ள நல்லா எல்லா தரமான பொருளை கொடுத்து 6ல இருந்து 7 மாசத்துக்குள்ள உங்க கீயை நான் ஹேண்ட் ஓவரே பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு, நம்ம இங்கதான் இருக்க போறோம். எந்த கேள்வினாலும் நீங்க சைட்டுக்குள்ள வந்து தாராளமா கேள்வி கேட்கலாம். என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். கீழோட நம்பர் வரும். நம்ம ஆபீஸ் சைட்ல இருந்து எல்லாருக்குமே இப்ப இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஓரம் நம்ம போய் சைட்டை பாக்கலாமா, ஜஸ்ட் இதை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபேமிலியில கலந்து பேசுறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கம்பெனி கேப் அரேஞ்ச் பண்ணி தரோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கஸ்டமரை ஃபேமிலியா கூட்டிட்டு வந்து எங்களோட அதித்தி ஹவுசிங் ஃபேமிலில ஜாயினே பண்ண வச்சிடுறோம் சார். சூப்பர் மேம். இதுக்கு மேல நமக்கு ஏதாவது யோசனை பண்ணவே தேவை கிடையாது. நீங்க லேண்ட் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போன், மேமோட நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்குங்க, அதுல செக் பண்ணி நேரா கூடுவாஞ்சேரி வண்டி ஏறுங்க. கார் இருந்தா கார்ல வாங்க, 2 வீலர் இருந்தா 2 வீலர்ல வாங்க, பஸ்ல வேணா பஸ்ல வாங்க, எதுல வந்தாலும் உங்க பிக் பண்ணிக்குவாங்க. எத்தனை சைட் உங்களுக்கு சேல் ஆகுங்க இந்த இடத்துல? சார் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டு ஒரு 1 வீக்ல ஒரு 10 plots வந்துட்டு புக்கிங் ஆயிடுச்சு. 1 வீக்ல இத்தனைக்கும் இன்னும் நம்ம யூடியூப் வெளியில ரிலீஸே பண்ணல. ஆனா வர எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இருந்து பாத்துட்டு வர எல்லா கஸ்டமர்ஸுமே தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 புக்கிங்க்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்களா? ஆமாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் சார். பொங்கல் ஆஃபருக்காக. பொங்கல் ஆஃபருங்களா? இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்கு? பொங்கல் முடிஞ்சு இருக்குங்களா இல்ல அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி வர கஸ்டமர் பேஸ் பண்ணி சார். ஓகேங்க. நம்ம இப்ப என்னன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா விளம்பரமே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்க புக் பண்றவங்க தான் ஜாஸ்தி. சோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பண்றவங்க, OMRல ஒர்க் பண்றாங்க, இல்ல ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல வேற எங்கேயும் சென்னை தாண்டி வெளியில ஒர்க் பண்றாங்க, அப்படி இருக்கிறவங்க நான் உங்களுக்கு வந்து நைட் ஷூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். ட்ரோன் ஷூட்ல நீங்க அதுல பண்ணுங்க. எந்த டைம் அவங்க கேபை விட்டு வந்தாலும் சரி, மெயின் ரோட்ல நடந்து வரும்போது அவங்களுக்கு எந்த பயமுமே இருக்காது. ஏன்னா சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வீடுங்களா இருக்கு. இப்ப பசங்க டியூஷன் போறாங்க, ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் எந்த டைம் வேணாலும் அவங்க நடந்து தைரியமா வரலாம். ஓகே. நைட் நீ 1 மணிக்கு வந்தாலும் எந்த பயமே இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து ஹவுஸ் தான். எல்லா ஏரியாவும் பார்த்து எல்லாம் ஃபுல்லா வீடு. பக்கத்துல பாத்தீங்கன்னா கோயிலே இருக்கு. சைட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க. இப்ப கூட அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, பஜனை இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த பயமே இருக்கு இந்த சைட்டு வாங்கும் போதுங்க? GST கிளாம்பாக்கம் நியூ CMBT அது இல்லாம பஸ் ஸ்டாப்
அது இல்லாம ரயில்வே ஸ்டேஷன், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு, அதுவும் அப்படியே பேக் சைட்ல ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய லொகேஷன்ல தான் இன்னைக்கு நம்மளோட சைட் இருக்கு சார். இப்ப இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உள்ள பையர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் முக்காவாசி. இப்ப எங்களுக்கு மோஸ்டா இப்ப நாங்க போட்ட ஏரியால எல்லாம் வந்துட்டு நம்ம கால்ஸ் நிறைய வந்தது என்னன்னா, கடலூர், நெய்வேலி, சவுத் சைட்ல இருந்தா நிறைய கால் வந்தது. இன்னொன்னு சென்னை உள்ள இருந்து வருது. சோ இந்த மாதிரி கேக்குறவங்க எல்லாருக்குமே எனக்கு மெயின் ரோட்ல இருந்தா ஈஸியா இருக்கும் ஆக்சஸ்னாங்க. கண்டிப்பா இந்த சைட் எல்லாருக்கும் யூட்டிலைஸ் ஆகும். அதே மாதிரி பண்றவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல எனக்கு ரெண்டல் இன்கம்க்கு இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்மளுக்கு வீடை கட்டி ஒரு வாடகைக்கு விட்டா கூட இத்தனை பேருக்கு மத்தியில ஒரு ரெண்டல் இன்கம் கண்டிப்பா தாராளமா வரும். இல்ல ஒரு ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணா கூட அப்ரிசியேஷன் அப்படின்றத நம்ம கண்ணுக்கு நேரா பார்க்கலாம். கூடுவாஞ்சேரி பேஸ் பண்ணி எல்லாமே சொல்றீங்க, அது அப்ரிசியேஷன் சொல்றீங்க. எதனால அந்த அப்ரிசியேஷன் வேற நீங்க யூஸ் பண்றீங்க சார்? பேசிட்டே போனா இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது, அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கண்ணுக்கு நேரா இருக்கு. பட் என்னன்னா ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு 3 அப்ரிசியேஷன் வாங்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு நேரா இருக்கிறது கிளாம்பாக்கம் நியூ CMBT. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த CMBT பேஸ் பண்ணி நம்மளுக்கு மெட்ரோ வருது. மீனம்பாக்கம் டு குலாம்பாக்கம் மெட்ரோ வர மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கூடுவாஞ்சேரிக்குள்ள நம்ம கட் பண்ணோம்னா நெல்லிக்குப்பம் ஹைரோட பிடிக்கலாம். இந்த நெல்லிக்குப்பம் ஹைரோட வந்து இப்ப 100 feet ரேடியல் ரோடா மாத்துறாங்க. என்ன பர்பஸ்னா ECR பேஸ் பண்ணி போற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல தான் வந்து பிளான் பண்றாங்க. இன்னொன்னு GSTல இருந்து அதே ஒரு 8 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 400 ஏக்கர்ல 62 ஏக்கர்ல நீங்க கூகுள் கூட செக் பண்ணி பாருங்க. அந்த இல்லலூர்னு சொல்லக்கூடிய இடத்துல வண்டர்லா தீம் பார்க் ஒண்ணு, வேர்ல்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒண்ணு ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அப்ரிசியேஷன்ன்றது நம்மளுக்கு மந்த்லி ஒன் வைஸ் இருந்துட்டே இருக்கும். மேம் சொல்ற பத்தி எல்லாமே உண்மைதாங்க. சிட்டிக்குள்ள இருக்குது, நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இந்த மாதிரி விட்டுட்டு இடம் கொடுத்துருவாங்களோ பயமே இருக்காது. மேம் சொல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து வீடியோக்காக நம்ம பேச கிடையாது, விளம்பரத்துக்காக மட்டும் கிடையாது. உண்மை நிலவரம் என்னவோ இந்த கூடுவாஞ்சேரி ஏரிக்குள்ள இந்த லேண்டு சுத்தி என்ன இருக்குதோ அதைத்தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒன் டைம் நீங்க வந்து கூடுவாஞ்சேரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்கன்னா மேம் சொல்ற எல்லாமே ட்ரூ தான், எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. நீங்க இந்த சிட்டிக்குள்ள வந்து வெறும் லோ பட்ஜெட்ல ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா 4650 ரூபாய்க்கு வாங்குறது கண்டிப்பா வந்து எங்கேயுமே கிடைக்காது சென்னைக்குள்ள. இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சென்னைக்குள்ள அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு லேண்ட் இருந்து சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தேடலுக்கு பிறகு வந்து இந்த நம்மளுக்கு லேண்ட் நம்ம கிடைச்சது. மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. நீ சென்னைக்கு வெளியில இருந்தாலும் சென்னைக்கு உள்ள இருந்தாலும் எங்க வேணாலும் வந்து நீங்க கூடுவாஞ்சேரிக்குள்ள இடம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து நீ தொழில் ரீதியாக வாங்கி போடலாம். நீ வீடு கட்டி இருக்கனால வாங்கி போடலாம். சப்போஸ் நீ ஒரு இடம் வாங்கி போட்டு மறுபடியும் ரீசேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதோட வேல்யூ கொஞ்சம் ட்ரிபிள் மடங்கா தான் இருக்கு சார். ஏன்னா எல்லாமே ஊரா இருக்குது, எல்லாமே பக்கத்துல இருக்குது. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஒண்டலர் ஜூ, இந்த மாதிரி வந்து லைனா வந்து எல்லாமே பேர் சொல்ற ஏரியாவா எல்லாமே இருக்குது. அதனால இந்த லேண்டு வாங்கணும் விரும்புனீங்கன்னா உடனே வாங்க. குறைஞ்ச லேண்டு தான் இருக்குது, இன்னும் போயிட்டே ஃபாஸ்ட் மூவி போயிட்டு இருக்குது. நம்ம பாத்துக்கிற நேரத்துல வந்து நிறைய வந்து குடும்பம் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க லேண்ட் எல்லாமே. ஏன்னா பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் குடும்பத்தோட வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ற டைம் பார்த்தா லீவ் டைமா இருந்தாலும் பாருங்க. அது போல பொங்கல் நெருங்கிருச்சு. இன்னும் அதிகமான அந்த லீவ்ல வந்து இன்னும் அதிகமான பேர் வந்து அந்த லேண்டை வந்து பார்க்க வந்துருவாங்க. அதனால நீங்க வீடு ரிலீஸ் ஆகணும் உடனே கூடுவாஞ்சேரி இடம் வாங்கினீங்கன்னா முக்கியமா வந்துருங்க. உங்களோட மேமோட நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல போயிட்டு செக் பண்ணீங்க, உடனே இந்த லேண்டை புக் பண்ணுங்க. நீங்க உங்களோட கனவு இல்லத்தை கட்டலாம். இல்லாட்டி தொழில் ரீதியாகவும் டெவலப் பண்ண நினைச்சாலும் அது பண்ணலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கும். அது வரைக்கும் பாய்.